இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன்.com. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தரை தோட்டம் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ 20 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விதைகள் கொஞ்சம் நம்ம நட்டு வச்சுருந்தோம். தரை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மண் கலவையில் புவஸ்திரா மட்டுமே போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். நான் தொழு உரமோ வேப்பம் புண்ணாக்கோ எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. ஸோ கத்தரி நாற்றுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க செரி டொமேட்டோ கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த லிபேரியன் டொமேட்டோ அதெல்லாம் நாற்றுக்கள் விதைகள் போட்டேன், சூப்பராகவே வளர்ந்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் பெரிய நாற்றுக்கெல்லாம் பிடுங்கி நான் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அங்கங்கே இந்த நீட்டை காராமணி இருக்கும் இல்லைங்களா, பொரியல் காயின்னு சொல்லுவாங்க, அதுவுமே நான் விதைகள் போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் கத்தரி நாற்றுக்கள்லாம் இருந்தது, அதையுமே பிடுங்கி கீழே நட்டுருக்கேன். ஒரு சில நாற்றுக்கள் இன்னுமே இருக்குது. இதை நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எங்கெல்லாம் செடிகள் காலியாக இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக நட்டு வைக்கலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சம்மங்கி. இது நான் ஒரு 2 பேருக்கு கொடுத்துருக்கேன். இப்போ என்கிட்ட அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் நான் வேணும்னா நான் கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற விதைகள் அந்த கிழங்கு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாற்று எடுத்து ரீபாட்டிங் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு க்ரோ பேக்கில், அது பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. அப்புறம் அதில் காய்ந்த இலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச பூநேர்த்தி, மல்லி செடி கூட வச்சுருந்த இது சாமந்தி. இது ரீபாட்டிங் பண்ணணும்னு சொல்லினேன், தொடர்ந்து மழை இருந்தால் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ 2 க்ரோ பேக்கில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கீழே சின்னதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சாப்ளிங் தான். அடுத்து இதில் குண்டு வெள்ளரி போட்டிருக்கேன், ப்ளஸ் அன்னாச்சி நட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாகல் 2-3 விதைகள் தூவி விட்டுருக்கேன். அப்புறம் முள்ளங்கி ஒரு நாற்று, அது ஒரு விதை போட்டிருக்கேன், அது இருக்குது. அப்புறம் தக்காளி கீழே ஒன்று நட்டிருக்கேன். இது மினி சன்ஃப்ளவர்னு சொல்லலாம், குட்டியான சூரியகாந்தி. ஸோ நல்ல ஒரு எல்லோ கலர், நல்ல அட்ராக்ஷனாக இருக்கக்கூடியது. கார்டனில் தேனீக்கள் அந்த பூச்சி இனங்களை கவரக்கூடிய அளவில் நான் வச்சுருக்கேன், கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் செடி அவரைன்னு சொல்லிட்டு ஒரு 3 அவரை விதைகள் மட்டும் நான் புதுசாக வாங்கி கீழே போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் தம்பட்டை அவரை விதையெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் முளைக்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு சில கத்தரி நாற்றுக்கெல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் விதைகள் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போட்டேன். அந்த விதைகள்லாம் என்ன விதைகள் முளைத்து வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் இடம் எம்டியாக இருந்துச்சுன்னா அதில் மறுபடியுமே நம்ம கத்தரி நாற்றுக்கள் இன்னும் என்ன விதைகள்லாம் போடணுமோ அதில் போட்டுக்கலாம். இது பாகல் விதை. இது பார்த்திங்கன்னா இது பன்னீர் பட்டன் ரோஸு. இது குட்டியாக ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன், அது பெரிய க்ரோப்பில் பேக்கில் மாற்றவும் பெரிய செடியாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. முட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு. சரி, வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துல 2 பாகலை தூவி விடுவோம்னு தூவினேன், அதுவும் இன்றைக்கி நல்லா வளர்ந்துருச்சு. இது மினி பாகலா, அதாவது மிதி பாகலா, மீடியம் சைஸ் பாகலான்னு தெரியல. நீட்டு பாகல் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்ன பாகல்னு எனக்கு தெரியல, புதுசாக போட்டிருக்கிறது. பெரிய பாகல்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இது நான் எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு காய் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மக்கிட்ட நிறைய நான் என்னுடைய கார்டனில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாக தான் நான் ஃப்ரூட் செடிலாம் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. ஸோ கீரைக்காக இல்லை, விதைக்காக விட்டுருக்கேன். கொஞ்சம் விதைகள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆகுது. நான் நிறைய செடிகள் வளர்ந்தது, ஒரே ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்ற செடிகள்லாம் பிடுங்கி போட்டுட்டேன். ஸோ பக்கத்தில் சின்ன ஒரு தரை தோட்டம் இது தான். அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையெல்லாம் நான் விதைகள் மூலமாக க்ரோ பண்ணது. அப்புறம் கொஞ்சம் இந்த இடங்களெல்லாம் கத்தரி நாற்று, மிளகாய் நாற்றுலாம் நட்டிருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் லைட்டாக நிழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் இது பக்கத்துலேயே என்னுடைய தென்னை மரம், அப்புறம் வீட்டோட பேக் சைடு கொஞ்சம் நிழல் நல்லாவே இருக்கனால, அந்த ஓட்டினுடைய நிழல் இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டைமில் நம்மளுடைய ரோட் செடிகளை நிழலில் தான் வைக்கணும். என்னம்மா வெயில் அடிக்குது பாருங்கள். பிப்ரவரியிலேருந்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலேயும் போன மாதத்துலேருந்துலாம் பயங்கரமான வெயிலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் உரங்கள் கொடுத்து, நீர் உரங்கள் அதிகமாக கொடுத்துட்டு வந்தாலும் கூட, நீர் தேவையான அளவு கொடுத்தாலும் கூட செடிகள் லைட்டாக கொஞ்சம் பூக்கள்லாம் வந்துச்சுன்னா நல்லாவே காஞ்சு போயிடுதுங்க. அதனால் நான் இந்த 2-3 மாதம் நம்ம நல்லாவே செடிகளை காப்பாற்றணும். அதுதான் மெயின் விஷயம்னு சொல்லிட்டு எடுத்து நிழலில் வச்சாச்சு. அதுக்கு தேவையான மூடாக்கமே பண்ணியிருக்கோம். இதை நம்ம அதிக பூக்கள் வரன்ற யோசிக்காமல் இந்த டைமில் நம்ம நம்மளுடைய செடிகளை ரொம்பவே கேரிங்காக 2 மாதம் காப்பாற்றிட்டா போதும். ஜூன் வரைக்குமே, ஜூன் கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக எடுத்து கொஞ்சம் ஷேடிங் இல்லாமல் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதமும் அடுத்த மாதமும் பயங்கரமான வெயிலாக இருக்கும். ஜூனில் கூட கொஞ்சம் மழை மாறி பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இலைகள்லாம் நிறையவே காய்ந்து இருந்தது. அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பிப்ரவரியில நான் வச்ச சாப்லிங். 10 சாப்லிங் வாங்கினேன். அதில 1 மட்டும் லைட்டா வாடி இருந்துச்சு. அதுவுமே நான் தொடர்ந்து தண்ணி கொடுத்துட்டு வரும்போது 10 சாப்லிங்குமே பக்காவா முளைச்சிக்கிச்சு. நீங்க இப்ப சாப்லிங் வாங்கலாமான்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. இப்ப சாப்லிங் வாங்க வேண்டாம். வாங்கினாலும் பழைய மண் கலவையில வச்சீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. புதிய மண் கலவை ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா டெத் ஆயிடும். என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன். சரிங்களா? இத மாரி செடிகளுக்கு அடியில நீங்க வந்துட்டு புதுசா வாங்கி வைக்காம, இத மாரி வச்சு உங்களால க்ரோ பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா நீங்க வாங்கி வைக்கலாம். எல்லாமே ஓரளவு பட்ஸ் எடுத்துருச்சு. அப்புறம் காய்ந்த இலைகள்லாம் கொஞ்சம் ரோஸ் செடியில இருந்தது. இது வந்து சாண்டில் கலர் ரோஸு. நான் வந்து அந்த தளிர் வர வர முக்கு வைக்க வைக்க கிள்ளி விட்டுட்டுருக்கேன் செடி. அதனால தான் கொஞ்சம் பிரான்ச்சஸ் நெறைய இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரோஸு. ஸோ இதில இருக்க காஞ்ச இலைகள்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம உள்ளே போட்டுறலாம். அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஃபீட் கொடுக்க போகிறோம் இந்த செடிகளுக்கு. அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த என்ன உரம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் விதை பகிர்வு போயிட்டுருக்கு. உங்களுக்கு தேவையான விதைகளை வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கீங்க ஃப்ரீயாக. ஸோ உங்களுக்கு விதைகள் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு விதைகள் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னுடைய அட்ரஸ் நான் சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் கவர் அனுப்பணும். ஸோ உங்களுக்கு என்ன விதைகள் நான் சொல்கிறேனோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விதைகளை வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு பேப்பரில் மென்ஷன் பண்ணணும். செல்ஃப் கவர் எப்படி அனுப்புறதுன்னா, நீங்கள் ஒரு கவர் வாங்கிட்டு அது உள்ளே வைக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய கவர் மேலே இருக்கணும். அதாவது ஒரு கவரில் தானே நீங்கள் உள்ளே வச்சு அனுப்ப போகிறீங்க. அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் போட்டு எனக்கு அனுப்புங்க. ஆல்ரெடி வர்ற இடத்துல வந்து என்னுடைய அட்ரஸ் போட்டு நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணிங்கன்னா உங்கள் செல்ஃப் கவரில் உங்களுக்கு தேவையான விதைகளை நான்